கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 10வது வசனம். 3 யோவான் 10, 3 ஜான் verse 10. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுமன்றி ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். இந்த தியோத்திரப்பு தான் மட்டும் இல்லை, மற்றவர்களையும் தடை செய்யக்கூடியவராக இருக்கிற காரியத்தை சொல்கிறோம். இதில் 4 காரியம் சொல்கிறாரு. முதலாவது என்ன? அவர் யோவானுக்கு எதிராக பேசுகிறார். எப்படி? யோவானுக்கு எதிராக கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறாரு யோவான். ஆனால் அவர் என்ன? யோவானுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவர் தானே சொல்கிறாரு, அவருக்கு எதிராக பேசுகிறார். ரெண்டாவது என்ன? அவர் பொல்லாத காரியங்களை பேசக்கூடியது. அதாவது ஈவில் என்று சொல்லக்கூடியதா, நல்ல காரியங்கள் இல்லை. ஒரு குறைவு இருந்தால் அந்த குறைவை பயங்கரமாக பேசி அது என்ன பண்ணுறது, அவர்களை பொல்லாத காரியங்களை, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு மனுஷனை அவமானப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறது. மூன்றாவதாக என்ன பண்ணுறாரு? மற்றவர்களை உபசரிக்கிறது. சகோதரரை ஏற்றுக்கொள்வதில்லை. யாரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சரியான முறையில் வழி நடத்தக்கூடிய, அவர்களை வழி செலுத்தக்கூடிய காரியம் செய்யாமல், யாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் நான் எனக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, 4வது என்ன பண்ணுறாரு? அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதாய் இருக்கிறவங்களையும் தள்ளி விட்டுட்டு, இப்படி யாரெல்லாம் ரிபல்ஸ்ன்னு என்று சொல்லக்கூடிய எதிர்மறை பண்ணுறாங்களோ அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எப்படி? யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்க உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள சபையை விட்டு தள்ளி வச்சுட்டு, இப்படி யாரெல்லாம் எதிர் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. அப்போ என்ன? மொத்தமாக ஒரு சபையில் உள்ள ஒரு அன்பினுடைய ஐக்கியத்தை கெடுக்கிறாரு. ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய காரியத்தை கெடுக்கிறாரு. இல்லாதவைகளை பேசுகிறாரு. வசனத்தின்படி வாழாதவராக இருக்கிறாரு. இவர் யாரு? நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் பாருங்கள், 8வது வசனம் பாருங்கள். இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அளப்புகிற மூடனோ வெளுபான். யாரு? கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவன் யாரு? அளப்புகிற மூடன். 9வது வசனம் பாருங்க. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோலனால வழியில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். அதாவது தியாத்திரப்பு ஒரு சில நேரத்தில் கோணலால் வழி நடந்தாலும் அவன் வழியில் நடந்தால் அது கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுவான். 10வது வசனம் பாருங்கள். கஞ்சாடை காட்டுகிறவன் நோவு உண்டாக்குகிறான், அளப்புகிற மூடன் விழுவான். அப்போ என்ன? இங்கே தியாத்திரப்பு அவர் அளப்புகிறவரா, பொல்லாதவைகளை பேசக்கூடியவரா, தான் மாத்திரம் இல்லை மற்றவர்களை இப்படி செய்கிற வார்த்தையின்படி வாழுகிறவர்களை சபையை விட்டு தள்ளிவிடக்கூடியவனாக ஒரு ஆளாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த தியாத்திரப்பில் இருக்கிற 4 குணாதிசயங்கள் நம்மகிட்ட ஏதாவது இருக்கா? முதல்ல, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற நியமனத்திற்கும் எதிராக பேசக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் உங்கள் மேலே வரக்கூடிய அதிகாரம் வசனத்தில் தான் இருக்குது. அதை விட்டுட்டு அவங்க சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேத வசனத்தின்படி சொல்லுகிற ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கற்பனைகளை கை கொள்கிறவங்களா இருக்கிறீங்களா? 2வது, சபையில் பொல்லாதவைகளை பேசக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமா, இவங்கள பற்றி தெரியுமா, அவங்க செஞ்சது என்னன்னு தெரியுமா, இவங்க செஞ்சது என்னன்னு தெரியுமா, இப்படி பொல்லாத காரியங்களை, பொல்லாதவைகளை பேசி மற்றவர்களை குழப்பக்கூடிய பொல்லாத காரியம் செய்கிறவங்களா இருக்கிறீங்களா? 3வதாக, நீங்கள் அந்நியரை உபசரிக்கிறதுல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்நியரை ஏற்றுக்கொள்வதில் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்கள உபசரிக்கக்கூடியவங்களா, அவங்களுக்கு நீங்கள் காரியங்கள் செய்கிறவங்களா இருக்கிறீங்களா? அந்நியர்களை உபசரிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? கடைசியாக, அந்நியரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இப்படி செய்கிறவங்கள புறம்பே தள்ளுறவங்களா இருக்கிறீங்களா? அதாவது ஒரு சபை இருக்குது அதுனா அதில் சபைக்கு விரோதமாக பேசக்கூடியவங்க தான் அவங்களுடைய நண்பர்களாக இருக்கிறாங்களா? அவங்க தான் அவங்களுடைய சகோதரர்களாக இருக்கிறாங்களா? தயவுசெய்து நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபைகளில் எல்லா சபையும் பூரணமான சபை கிடையாது. ஆனால் ஒரு உண்மையாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
அதில் சேர்ந்து செயல்படும்போது நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? சபையினுடைய ஐக்கியத்திற்கும், சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை வளர்வதற்கும், அது காரியங்களை செய்வதற்கும் நீங்கள் காரியங்களை செய்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்லை அவங்களுக்குள்ள அங்கே முரட்டாட்டமும் பொல்லாத காரியங்களும் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? அப்போ தியாத்திரப்பில் இருக்க குணாதிசயம் உங்ககிட்ட இருக்கா? இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை களைந்து போட்டு கர்த்தரோடு இசைந்து வாழ்வீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ தியாத்திரப்பில் இருக்கக்கூடிய இந்த 4 பொல்லாத காரியங்களையும் நாங்கள் விட்டு ஆமாண்டவரே சபையினுடைய ஒற்றுமைக்காக சபையில் அன்பு காட்டக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழ்ந்து சபையை கட்டுவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.